இன்றைய இளைஞர்களுக்கு தோற்றம் அது ஒரு பிரச்சனைங்க. அவங்களுடைய அப்பியரன்ஸ் இருக்குல்ல, அது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது இன்றைய இளைஞர்களுக்கு. பார்த்திங்கன்னா அவங்க கண்ணாடிக்கு முன்னாடி பல தடவை போய் நின்றுக்கிறாங்க. நம்ம ஏன் கருப்பாக பிறந்துட்டோம், நம்ம ஏன் இப்படி அசிங்கமாக இருக்கோம், நமக்கு பல்லு 4 வெளியே நீட்டிகிட்டு இருக்குது, நமக்கு தலையில் முடியே இல்லை, ஆனால் உள்ளே நிறைய மூளை இருக்குது, உள்ள மூளையே இல்லை, தலையில் நிறைய முடி இருக்குது இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாது. இப்படி இளைஞர்கள் வெளித்தோற்றத்தை மட்டுமே நினைக்கிறாங்க. அவர்கள் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல திறமைகள் இல்லையா, நல்ல அறிவாற்றல், திறமைகள், உழைக்கக்கூடிய ஆற்றல் எல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் விட்டுறோம். இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறதுக்கு வெளித்தோற்றத்தில் நல்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்கிறாங்க. அது போன்ற இளைஞர்களுக்காக இந்த வீடியோ சமர்ப்பிக்கிறேன். என்கிட்ட வந்து படித்தாங்க ஒருத்தவங்க, பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அக்லியாக இருப்பாங்க. அவங்க இந்த லேடி பார்த்திங்கன்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான், நல்ல கருமையான தோற்றம் அவங்களுடைய தோற்றம். இதே மாதிரி பல் துருத்துன மாரி ஒரு 4 பல் எடுப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஒட்டடக்கோல் மாதிரி ஒல்லி குச்சியான முடியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அடர்த்தியான முடியெலாம் இல்லை. தோற்றம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு தோற்றத்தில் பார்க்குறதுக்கு அப்படி மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பிள்ளை பார்த்திங்கன்னா படு சூட்டிங்க செமையாக படிக்கும். பார்த்திங்கன்னா அவங்க பேரண்ட்டு சில நேரத்தில் கொண்டாந்து விட்டுட்டு போகும்போது சொல்லுவார், எப்படியாவது போய் ஏதாவது படித்து ஒரு வேலைக்கு போகணுன்ற நம்பிக்கையில் தாங்க கொண்டாந்து விடுறோம், கொஞ்சம் எப்படியாவது இதாகணுங்க, நிறைய அலைன்ஸ் பார்க்குறோம், எல்லாம் தள்ளி போகுது அப்படின்னு சொல்கிறார். கவலையே படாதீங்க, உங்கள் பொண்ணு ரொம்ப அருமையாக படிக்குது, ஃபஸ்ட் அட்டம்ப்டே வேலை வாங்க போகுது, வேலை வாங்கும், கண்டிப்பாக அதுக்கு நல்ல இது வருவேன். அதே போல் பாருங்கள், நல்லா படித்தாப்புல ஃபஸ்ட் அட்டம்ப்டே கிளியருங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர், கவர்மெண்ட் ஜாபுக்கு போயாச்சு. கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் 3 மாதம் தாங்க, நல்ல அலைன் செட்டில் ஆகிடுச்சிங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மாப்பிள்ளையே வந்துடுச்சிங்க, வாழ்க்கையே செட்டில் ஆகிடுச்சு. இன்றைக்கி அந்த பிள்ளை பார்த்திங்கன்னா அந்த உணர்வுகளோடு இருக்கும். எனக்குள்ளே நான் அந்த வகுப்பில் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இந்த மாதிரி சொல்கிறத, தோற்றம் முக்கியம் இல்லை, நம்ம வாழ்க்கையில் தோற்றம் என்பது வேலை கிடைக்கிதில்ல, அப்போ தான் நம்ம வாழ்க்கையே தோன்றுது. அதாவது தாயினுடைய கருவறையிலேருந்து பிறக்கிறது ஒரு பிறப்புனா, நாம் வேலை வாங்குவதுன்றது மறுபிறப்பு. அப்போ ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அதை நான் நல்லா ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். அன்னையிலேருந்து எனக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுட்டேன். இன்றைக்கி பாருங்கள் சார், எல்லோருமே என்னை மதிக்கிறாங்க. எனக்கு தோற்றம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல, தோற்றத்தை பற்றி நான் திங்க் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் கண்ணாடியில் நீங்கள் சொன்ன மாதிரி நின்று பார்த்துருக்குறேன், ரொம்ப அழுதுருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்க்கும்போது எல்லோரும் அழகாக இருக்கிறாங்களே, எல்லோரும் நல்லா போகிறாங்க, அந்த கூட்டத்துக்கே போகமாட்டேன், அவங்க கூடயே போகமாட்டேன் அப்படின்னு. இன்றைக்கி என் கூட 10 பேர் வராங்க சார் அப்படின்றப்பல ஆஃபீஸ்லேயும் நல்ல திறமையாக வேலை செய்கிறதுனால ஆஃபீஸ்லேயும் நல்ல மரியாதை கிடைக்குது. அப்போது திறமைக்கு இருக்கிற மரியாதை தோற்றத்துக்கு இல்லைங்க. தோற்றம் வந்து ஒரு மனிதனை கொஞ்ச நாளைக்கு தான் காப்பாற்றும். ஆனால் திறமை என்பது தன் வாழ்நாள் முழுவதும் ஒருவனை அழைத்து செல்லும். ஆக உங்களுக்குள்ள இளைஞர்கள், இதை பார்க்குற இளைஞர்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகளை நீங்கள் அதிகமாக வளர்த்து கொள்ளும் பொழுது இந்த தோற்றம்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அடிபட்டு போய்டும். எவ்வளோ பேரை நீங்கள் பார்த்துருக்கலாம். அதில் பிரைன் லாரா பார்க்குறோம் இல்லையா, வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இருக்கிறவங்களாம், மேற்கிந்திய தீவுகளில் இருக்கிறவங்களாம் எப்படிங்க இருக்காங்க. ஆனால் இன்றைக்கும் அந்த கிரிக்கெட்டில் அவங்களுக்குன்னு ஒரு ஜாம்பவான்கள், கிரிக்கெட் விவிஎன் ரிச்சர்ட்சன் சொல்கிறோம், பிரைன் லாரான்னு சொல்கிறோம், பல சாதனைகளை புரிஞ்சிட்டு போயிருக்காங்க. பல சாதனைகளை நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதனால் ஆளுடைய தோற்றம் முக்கியம் இல்லை அப்படின்றதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இது மாதிரி இருக்குது. அதனால் இனிமேல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டு திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தானாக வளர்ந்துடும். தேங்க்யூ.